அன்பான இந்த சினிமா நடிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அன்பான சினிமா நடிகர் அவர்களே, நீங்கள் திரைப்படத்துடைய அறிமுக கூட்டத்தில் கூட, அறிமுக விழாவில் கூட அரசியலை பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அரசியல் வேறு, சினிமா வேறு. ஆனால் சினிமாவும் அரசியலில் கலந்துருந்ததா அது எல்லாத்தையும் நீங்கள் பாதிக்கப்படணும். அதாவது எந்த ஆட்சி வருது அதுக்கு சாதகமாக நீங்கள் ஜால்ரா போகிறதா சினிமாக்காரர்கள் முதல் வேலையே. எப்போ எந்த ஆட்சி வரட்டுமே அந்த ஆட்சிக்கு ஜால்ரா போட்டுக்கின்னு அவங்களுக்கு கொஞ்சம் குள்ளா தூக்கிட்டு சொம்பு தூக்குற வேலை தான் அந்த சினிமா நடிக்கக்கூடிய முதல் வேலை. ஆகையால் நீங்கள் ஒரு தடவை எப்போ பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு எந்த சினிமா விழா வந்தாலும் அதில் ஒரு சாதாரண ஒரு துணை நடிகர்லேருந்து பெரு நடிகர் வரைக்கும் ஜால்ரா அடிச்சுக்கின்னு இருக்கிறவனுக்கு ஜால்ரா அடிச்சுக்கின்னு வந்த அரசியல் ஜால்ரா அடிச்சுக்கின்னு வர தலைவர் ஜால்ரா அடிச்சு இருக்கிறத நிறுத்திங்க. ஏன்னா எல்லா தலைவர்களும் பார்த்துன்னு இருக்குது. நாங்கள் போடுற அந்த பணத்தில் தான் உங்களுக்கு பிழைப்பு. ஆனால் இந்த பொழப்பு ஏற்கனவே ஆல்ரெடி சினிமா துறையே ஒடுங்கி போய் கிடக்குது. நீங்கள் பண்ணுற தலைக்கு எல்லாருமே தலைவர், எல்லாருமே நாட்டு மக்கள் எல்லாருமே போட்டு ரசிக்கிறா நாங்கள் ரசிக்கிறதா உங்களுக்கு ரசிகர் தான் நாங்கள் ஓட்டு போட்ட இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை சினிமா விழாவில் அரசியல் பேசுகிறது தயவு தவிர்க்கவும். நாங்களாம் முட்டாள் கிடையாது. உங்களை பார்த்துக்கிறது ஒரு நாள் திரும்ப ஏதோ ஒரு காற்று அடிச்சுது, ஒரு அலை நினச்சிங்க. அந்த காட்டாத்தோலும் டெய்லி வராது. ஏன்னா காட்டாத்தோல் எப்போயோ ஒரு சமயம் தான் காட்டாத்தோல் மட்டத்தில் இறையிலாக இருக்கனால எல்லா அரசியல் சினிமா அடிக்க அத்தனை பேரும் ஒரு தலைவர் ஜெயிச்சிட்டா யார் ஜெயிச்சாலும் சரி அவனை ஜால்ரா அடிக்கிறத பழப்பை வச்சுக்கிறீங்க. இந்த பழப்புக்கெல்லாம் அதெல்லாம் பை சொல்லி ஆகணும். அதனால் சினிமா ரசிகர்கள் தான் இல்லைன்னு சொன்னாங்க. பாடம் அதான் உலகத்திலேயே தமிழ்நாடு மாதிரி ஒரு சினிமா மோகம் உள்ள ஒரு நாடு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதான் சினிமா எல்லாம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் சினிமா பாருங்கள், அரசியலாக பாருங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், சினிமா அறிமுக கூட்டத்திலே விழா கூட்டத்திலேயே தயவுசெய்து அரசியல் பேச வேணாம். அரசியல் மேலேருந்து பேசுங்க. தைரியம் தானே எல்லாருக்கும். அரசியல் மேடை தனியாக ஒரு பார்ட்டியில் கலந்து அரசியல் மேடை பேசுங்க. அதுவும் சினிமா அறிமுக வேலை பேசுங்க. எல்லாத்தையும் எங்கே போனால் அரசியல் சினிமா மொத்த பேரும் பேசுகிறீங்க. எல்லாத்தையும் எதுக்கு சினிமாவில் பேசணும்? சினிமாவில் இருந்தால் படத்தை பற்றி பேசு. அந்த படத்தை என்ன கருத்துக்குன்னு சொல்லு நாலு மக்களுக்கு. இப்போ கருத்தில் படம் நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் ஓடுற படம் ஒரு வாரம் ஓடுதா பார்க்குற படம்? இப்போ சம்பளம் ஜாஸ்தி, எத்தனை கோடி படம் சலு பண்ணி படம் எடுத்து எத்தனை பேர் சாவராட்டார் படம் எடுத்த மொத்த பேரும். நீங்கள் உங்களுக்கு தவிர ஒரு கதாநாயகி ஒரு துணை நடிகர் உங்களுக்கு அவங்ககிட்டே பணத்தை வாங்கிட்டு ரசிகிட்ட இது வாங்கிட்டு கைத்தட்டில் எல்லா அரசியலை பற்றி புறம் பேசிக்கிட்டு எல்லா அரசியலுக்கு ஜால்ரா தூக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல காலம் பிறக்கும். எதிர்காலம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். நல்ல எதிர்காலம் வராது. எதிர்காலம் ஆப்போசிட்டாக நிற்கும் அத்தனை பேருக்கும்.